சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். சீதா அவங்க அக்காவையும் மாமாவையும் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டதுனால கால் பண்ணி முத்து மாமா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமா என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாமே ரொம்பவே தப்பு, தெரியாமல் பண்ணிட்டேன் மாமா. இப்போ தான் தெரியுது நீங்கள் எவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக நடந்துக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சீதா, நீ என் வீட்டு பொண்ணு, நீ இப்படி தான் நடந்துப்பேன்னு தெரியும், எப்படி இருந்தாலும் 2 பேரும் பேசிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப நாள் கழித்து பேசுகிறீங்க, அதனால் பேசிகிட்ருங்க, நான் இன்னொரு நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சீதாவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் அக்கா என்னை மன்னிச்சிடு, உன்னை ரொம்பவே புரிஞ்சுக்காம எப்போவுமே மனசை காயப்படுத்திகிட்டே இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க சீதா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போது மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கடி, எனக்காக ஏதாவது பண்ணுறதா இருந்தால் இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள், 2 பேரும் எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், இதுதான் அப்பாவும் ஆசைப்பட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து எல்லாருமே ஒன்றா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஷோரூமுக்கு ஒருத்தர் வராங்க, பாம்பாட்டி ஒருத்தர் வராங்க. அங்கே வந்ததும் பாம்பாட்டி ஒரு பாம்பை எடுத்துகிட்டு வராங்க. அவர் வந்து ஷோரூமுக்கு வெளியே வச்சுட்டு வராங்க. அந்த டைமில் அந்த பாம்பு வந்து ரோகிணி வர்றப்போ ரோகிணி காலால் தடுத்து அந்த பாம்பு வெளியே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி ஒரு கைப்பை வச்சுருப்பாங்க, அந்த பையில் வந்துடுது அந்த பாம்பு. அதுக்கப்புறம் ஒரு மனோஜை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ரோகிணியும் மனோஜும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் பேக்கோடு தான் அந்த பாம்பையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போயிட்டா அங்கே அவங்க அம்மா வந்து பாம்பை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு. அப்போது விஜயா ஃபோனில் சொல்லியிருப்பாங்க, பாம்புக்கு காது இருக்குது, விஷம் இருக்குது, காலெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட முத்து வந்து, பாம்புக்கெல்லாம் காலெல்லாம் கிடையாது, ஊர்ந்து தான் போகாது, அதுக்கு காது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காது இல்லாமையாக மகுடி ஊதுறப்போ டான்ஸ் ஆடுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மகுடி ஊதுறனோட அசைவை வச்சு தான் அது டான்ஸ் ஆடுது, நீங்கள் எதுவுமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ வந்து மீனாக்கு கூப்பிடுறாங்க, என்னங்க வந்ததும் வராதுமா சண்டை, பாம்பு பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. இல்லை மீனா, அம்மா தான் இதை பற்றி பேசின்னு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா பால் கேட்குறாங்க. பால் கேட்டுட்டா அந்த பால் வந்து பாம்பு வந்து குடிச்சிட்டு போயிடுது. அப்போ வந்து எல்லாருக்குமே சந்தேகம், என்னடா வச்சிருந்த பாலை காணும்னு சொல்லிட்டு உடனே மனோஜுக்கு வந்து ஷோரூமில் இருந்து கால் வருது. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஷோரூமில் இந்த மாதிரி தான் பாம்பு வந்துடுச்சு, நீங்கள் ஒரு ஆளுக்கு அயன் பாக்ஸ் காமிக்க சொன்னீங்களே, அந்த ஆள் தான் பாம்பை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவில் பார்க்குறப்ப ரோகிணி மேடம் கால் தடுக்கி தான் அந்த பாம்பு வெளியே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா ரொம்பவே கோவப்பட்டு, எப்போ பாரு பிரச்சனையாக இருந்தால் இந்த ரோகிணியால் தான் உனக்கு வருது மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அந்த பாம்பு வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஷோரூமை மூடிட்டு போயிடுறாங்க. அந்த பாம்பு பிடிக்கிறவனும் நம்பர் கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து நைட்டு வந்து விஜயா தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்து உசு உசுன்னு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை கேட்டு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அப்போது அந்த பாம்பை பார்த்துட்றாங்க. பாம்பை பார்த்ததுமே ரொம்பவே பயப்படுறாங்க. கத்தி எல்லாரையும் எழுப்பிடுறாங்க. ஐயோ பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே ரோகிணி யாருக்காவது கால் பண்ண சொல்கிறாங்க. இந்நேரத்துக்கு யாரை நான் கால் பண்ணுறது, எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து நான் கையாலவே போய் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ணாமலை இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ இந்த மாதிரி பண்ணாத, வேண்டான்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாங்க. முத்துவும் ஏதோ ஒரு மூளையை யோசிச்சு ஒரு பையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாம்பை பிடிச்சி உள்ளே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜயாவுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குது. ஒரு வழியாக அந்த பாம்பு பிடிச்சதுனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாமே இந்த ரோகிணியால் தான் வந்தது, பாம்பெல்லாம் வீட்டுக்கே வரக்கூடாது, இவன் மட்டும் அங்கே போகாமல் இருந்தால் இதில் வேற வீட்டுக்கு வேற கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு விஜயா ரோகிணியை பிடிச்சி திட்டுறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.